இந்த பேச வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி செலுத்துகிறேன். முதல்ல வந்த ரேஸ்மரி அண்ட் டீச்சர் லதா மகாதேவன் அவர்கள் எல்லோரும் மாணவர்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பலவிதமான அறிவுரைகள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். அதனால் நான் ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நான் ஒரு சில விஷயத்த சொல்ல நான் விரும்புகிறேன். நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, ஏதோ சில விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். மிஸ்டர் முருகானந்தம் இந்த சீருடை பணியை செய்வதற்கு பெருமுயற்சி எடுத்துக்கொண்டார். இந்த பெருமுயற்சி எடுத்துக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் மிஸ்டர் மனு ஆனந்த், சிபி ஆனந்த், வினோத் நாகராஜன் அண்ட் ரோகிணி நவநீத கிருஷ்ணன் இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த இதை ஃபண்ட் அரேஞ்ச் பண்ணி அவங்க டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. இந்த மாதிரி அமெரிக்காவிலையும் சரி, கனடாவிலையும் சரி, மற்ற ஐரோப்பிய நாடுகளிலும் சரி நிறைய பேர் இருக்கிறாங்க உதவி செய்கிறாங்க. நல்ல உண்மையாக உழைக்கக்கூடியவங்க, உண்மையான பொருளாதார உதவி இல்லாதவங்களுக்கு உதவி செய்வதற்கு காத்திருக்கிறார்கள். மாணவர்களை நான் உங்களிடம் கேட்பதெல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, எந்த துறையில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, அதாவது மற்றவங்க சொல்லுவாங்க நீ டாக்டராக, நீ இன்ஜினியராக அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்ல விரும்பல. நீ உன்னுடைய மனதிற்கு என்ன பட்டதோ, ஒரு விஞ்ஞானி ஆகணும்னு நினைக்கலாம், இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகணும்னு நினைக்கலாம், ஸோ இல்லை வேற ஒரு துறையில் ஈடுபடணும்னு நினைக்கலாம். ஸோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அதற்காக நீங்கள் உழைங்க, கடின உழைப்பை கொடுங்க. கண்டிப்பாக அதோட ரீச் பண்ண முடியுங்கிறது என்னுடைய தார்மீக இது. ஸோ எவ்வளோ பேர் வேற ஒன்றும் வேண்டாம். இப்போ இன்னைக்கு சிந்துன்னு சொல்லி ஒலிம்பிக்கில் வெளி விட வாங்கிட்டாங்க. அவங்களுடைய யூடியூப்ல பாருங்க, அவங்க எப்படி அவங்க விளையாண்டாங்கிறத பாருங்க, எப்படிலாம் அவங்க உழைப்பை கொடுக்குறாங்க பாருங்க. அந்த உழைப்புக்கு முன்னாடி அவங்க எப்படி அந்த இதுக்கு தயாராகிருப்பாங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த வெற்றியும் தோல்வியும் மிகவும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு அதை அவங்க சந்தோஷமா அதை இது பண்ணிக்கிட்டாங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு கேரக்டரா இந்த யங் ஏஜ்ல 21 வயசு நிரம்பிய ஒரு சின்ன பொண்ணு அவ்வளவு எல்லாம் தாக்கும் இதயமாக அந்த பொண்ணு அவனுடைய ஆக்டிவிட்டிஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மாதிரி நான் ஒன்றும் பெரிய இதில் அதை சொல்லிக்கிட்ட மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. நான் ஒன்றும் ரொம்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதை போல் மிஸ்டர் சிந்து அவர்களை போல் நீங்கள் என்ன துறையை சார்ந்து உழைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதற்காக நீங்கள் உழைப்பதற்கு தயாராகுங்கள். அதற்கு உதவி செய்ய உலகத்தில் உள்ள பல திசைகளில் உள்ள மக்கள் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறார்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் எனக்கு இந்த பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி செலுத்துகிறேன். வணக்கம். உங்களுக்கும் மாலை வணக்கம். ஆகஸ்ட் மாதத்தில் ஆச்சரியமூட்டும் வகையில் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மகிழ்ச்சி தானே? வெரி குட். மகிழ்ச்சி என்ன கபாலி ஸ்டைல்ல மகிழ்ச்சி மகிழ்ச்சிடா. ரைட். ஒரு 2 நிமிஷம் தானே, ரொம்ப நேரம் மண்ணில் உட்காந்துருக்கீங்கன்னா சரி, ஒரு 2 நிமிஷம். ரொம்ப நேரம்லாம் உங்களை ட்ரபிள் பண்ண போறதில்ல. எல்லாரும் நிறைய சொல்லிட்டாங்க, அழகா சொன்னாங்க. உங்க ரோஸ்லின் மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க. அடுத்து வந்த மேடம் உங்க திருமதி லதா அவர்கள் அழகாக பாடினாங்க படியேண்டான்னு. எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா உங்க ஸ்கூலுக்கு வரவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் என்னவோ தெரியல, கடவுள் மறுபடியும் என்ன இங்க வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த வாய்ப்பு கடவுள் வந்து நேரம் வர முடியாது. எப்படி தானே தம்பி? கடவுள் நேரம் வர முடியாது. சதீஷ்குமார் சார் உருவில் எனக்கு மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய யாருக்கெல்லாம் நீங்க கிளாப் பண்ணீங்க அவங்க உங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ். அப்படித்தானே? நான் கண்டுபிடிச்சிட்டேன், அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். சரியா? சரி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால ஒரு 2 மினிட்ஸ். நீங்க இப்ப சீருடை வழங்குறது மெயினா கொண்டு வந்தது யாரு? பெருந்தலைவர் காமராஜர். நிறைய சொன்னாங்கல்ல மேடம், சொன்னாங்க. அப்படிதானே? அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் ஆயிடுச்சு அவர் ஆட்சி பண்ணி முடிஞ்சு. ஆனா அவர் போட்ட விதை வந்து தொலைநோக்கு பார்வை கொண்ட செயல்பாடுகள் ஒவ்வொரு துறையிலையும் இன்னைக்கும் அவர் செஞ்சது எல்லாமே ஞாபகம் இருக்கு. தெரிஞ்சுதா?
ஒரு சின்ன கதை. அவர்கிட்ட வந்து ஒவ்வொரு வருஷமும் அதாவது முதலமைச்சருக்கு வந்து 10 சீட் கொடுப்பாங்க. 10 சீட் எதுக்கு? மெடிசின் சீட் வந்து 10 அப்ளிகேஷன் நிறைய இவ்வளோ குமிஞ்சிருக்கு. யாருக்கு கொடுக்க போறாரு காமராஜர்னு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். எல்லாரும் முழிச்சிட்டு இருந்தாங்க, ஐயோ யாருக்கு கிடைக்க போகுது, பெரிய பணக்காரங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சு. அவருக்கே ஒரு ஆச்சரியம். என்ன பண்ணாரு, உள்ளதான் போனாரு, கடன் என்னத்தையோ பார்த்தாரு, திரும்பி கொடுத்துட்டாரு. என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னு அவருக்கு பொறுக்கல. உங்களை மாதிரியே ரொம்ப துருன்னு இருந்தாரு. அந்த அசிஸ்டன்ட் கேட்டாரு கூப்பிட்டு, தயவு செய்து சொல்லுங்க அப்படின்னு. என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்ளிகேஷன்ல ஏழைன்னா இருக்கும். வெரி குட். யார் சொன்னது? ஓடியா தங்கம் வாங்க. ஸ்நாக்ஸ் என்ன இது வந்து அறிவுக்கு சின்ன தீனி தான். படிச்சு பாருங்க, நிறைய குட்டி குட்டி விஷயங்கள் நாட்டு இருக்குல்ல. அப்ப படிக்காத வீட்டு பிள்ளைகளும் படிக்கணும் அப்படிங்கறது அவருடைய எவ்வளவு பெரிய எண்ணம் பாருங்க. எவ்வளவு பெரிய ப்ராப்ளத்தை ஒரு நிமிஷத்துல சால்வ் பண்ணிட்டாருல. அதுதான் பெரிய தலைவர்களுடைய ஆச்சரியமான விஷயம். அடுத்தது வந்து நீங்க எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப பொறுமையா இருக்கணும் தெரியுமா? பொறுமைக்கு நிறைய இருக்கு, நிறைய சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளால அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமான்னு பாருங்க. ஆனா ஒரு சின்ன கதை சொல்றேன் பொறுமைக்கு. ஒரு சின்ன பையன், உங்களை மாதிரி தான், ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பையன், அன்னைக்கு அவங்க அப்பாவை தேடி ஆஃபீஸ்க்கு போயிருக்கான். அவங்க அப்பா கண்ணில் தண்ணியோட நின்றுட்டு இருந்திருக்காரு. ஆஃபீஸ்ல சீட்ல இல்லை. எப்படி இருக்கும் உங்களுக்கு? உங்க அப்பாவை யாராவது திட்டா சும்மா விடுவீங்களா? சும்மாலாம் விட மாட்டேன், அப்படிதானே? உடனே என்ன பண்ணிட்டா, நேரம் அந்த பையன் அவர்கிட்ட போனான். சார் எதுக்கு எங்க அப்பாவை திட்டினீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவரே ஆச்சரியப்பட்டு போனார், என்னடா இப்படி கேட்கறானா இந்த பையன் அப்படின்னு. இல்லப்பா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சின்ன பையன் தானே சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த பையனே ஒரு நாள் பெரிய பையனா, உங்களை மாதிரி பெரிய பையன் அப்படி கேட்டுட்டு இப்படி அனுபவிச்சதுனால அவன் பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் பெரிய ஆபீசர் ஆகி என்ன பண்ணானா, ஒரு நாள் கூட யாரையுமே தனக்கு கீழே வேலை பார்த்தவங்க ஒருத்தரை கூட அவன் திட்டினதே கிடையாதான். ஸோ ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்கல்ல, அப்போ ஃபங்க்ஷன்லாம் வச்சுட்டு அவரை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க அவங்கள்ட்ட வேலை பார்த்த அசிஸ்டன்ட் எல்லாரும், சார் ஒரே ஒரு என்ன விஷயம்னு சொல்லுங்களேன், நீங்கள் இவ்வளோ நேரம் யாரையும் திட்டினது கிடையாது, திட்டாம தான் வேலை வாங்கியிருக்கீங்க, ஆனாலும் இந்த ஆஃபீஸில் எல்லா வேலையும் நடந்திருக்கு அப்படின்னது எதனாலன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரா, சின்ன பிள்ளையில நான் எங்கள் அப்பா இப்படி போய் பார்க்கும்போது எங்கள் அப்பா எங்கள் அப்பா கண்ணில் அந்த அழிஞ்ச தண்ணி என்னால் வந்து இது பண்ணவே முடியல, டாலரேட் பண்ணிக்க முடியல, அதனால தான் நான் பெரியவனானது என்ன பண்ணேன், திட்டவே கூடாது, எல்லாரையும் பொறுமையா அன்பால நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ அன்பும் பொறுமையும் ரொம்ப அவசியம் உங்க வாழ்க்கையில நீங்க முன்னாடி வர்றதுக்கு, தெரிஞ்சுதா? அறிவு வந்து பின்னாடியே வந்துடும், அன்பும் பொறுமையும் இருந்தா நீங்க எப்படியும் வந்துடலாம். அடுத்தது என்னது, இன்னொரு இது என்னது, டிசிப்ளின் வேணும்ல. ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை என்னது, ஒழுக்கம் தரலாம். ஒரு ஆள் நினைச்சு சொன்னா டக்குன்னு ஒண்ணு ஒரு புக் கொடுப்பேன். யார் ஒரு ஆள் சொல்லுங்க பாப்பா, டக்குன்னு ஒரு ஆள் வேகுமா கொடுக்குடுங்க. ஒழுக்கம் ஓடியா சொல்லுப்பா தம்பி, வா சொல்லு, திருக்குறள் சொல்லு, திரும்பி சொல்லு. ஒழுக்கம் உயிரினே சரியா யோசிச்சு பாருங்க. ஒழுக்கம் இல்லாத கல்வி எதுவுமே நமக்கு வந்து சேராது, தெரிஞ்சுதா? ஒழுக்கமா இருக்கிறவங்களால மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும். உங்களை மாதிரி ஒரு சின்ன பையன் தான் என்ன பண்ணியிருக்கான், ரொம்ப சேட்டை பண்ணியிருந்திருக்கான், துருன்னு மண்ணில் கை வச்சுட்டு இப்படி கவனிக்காம வீட்டில் சேட்டை பண்ண அவங்க அப்பா கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டாரு. போப்பா நீ போய் ஹாஸ்டல்ல போய் இருப்பான் அப்படின்னு. அடங்கவே மாட்டேன்ட்டான். என்ன பண்றது, அவனை ஒன்றும் செய்ய முடியல, என்ன கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டாரு. அங்கேயும் அவன் சேட்டை பண்ணிட்டான். அவனை கொண்டு என்ன பண்ணாரு, மறுபடியும் வீடு கூட்டிட்டு வந்து சரி வாப்பான்னு பீச்சு கூட்டு போய் 2 பேரும் பட்டம் விட்டுட்டே இருந்திருக்காங்க. பட்டம் விடும்போது என்ன பண்ணாங்க, பட்டம் போயிட்டே இருந்திருக்கான். சொல்லியிருக்கான் அவங்க அப்பா கேட்டிருக்காருப்பா, இந்த பட்டம் எப்படி வேகமா பறக்குது, இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காரு அவரு. காற்று. ஆனா அவன் என்ன சொல்லியிருக்காப்பா, அந்த நூல் தான்ப்பா ரொம்ப படுத்துது, இந்த நூலாலதான் அந்த பட்டத்தால வேகமா போட முடியல, வேகமா கட் பண்ணி விடுப்பான் அப்படின்னு இருக்கான். உடனே அவன் ரொம்ப சேட்டை பண்ற பையன் என்ன, சரி அவங்க அப்பா சொல்லியிருக்காரு கொஞ்சம் பொருன்னு இருக்காரு, இல்லப்பா முதல்ல அதை வெட்டுப்பான் இருக்கான். உடனே அவங்க அப்பா ஒரு சின்ன இதை எடுத்து கட் பண்ணி விட்டாரு. கட் பண்ண உடனே என்னாச்சு, பறந்து அது இஷ்டத்துக்கு எவ்வளவு நேரம் பறக்கும், கொஞ்ச நேரம் பறந்துச்சு, அதுக்கப்புறம் பொத்துன்னு போய் கீழே விழுந்துருச்சு. அப்படிதான் ஒழுக்கம் இல்லாதவங்களால சும்மா நீங்க நினைக்கலாம் நம்மளால போக முடியும், அம்மா அப்பா ஹெல்ப் இல்ல, குருவோட ஹெல்ப் இல்ல அப்படின்னு. இந்த 3 பேரும் தான் உங்களுடைய கயிறு மாதிரி. யாரு டிசிப்ளின்ற ஒரு இதை பிடிச்சு வச்சிருக்கிறது, யாரு மாதா பிதா குரு, இவங்க 3 பேர். அவங்க 3 பேர் தான் நல்லா கெட்டியா பிடிச்சிருக்காங்க. சோ எல்லாரும் டிசிப்ளினா இருப்பீங்களா? இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பட்ட மாதிரி இந்த முழிச்சடிக்கல விழுந்து காணாம போயிருவோம், எல்லாம் 10ஓட 11 போயிருவோம். சரியா?
13 போயிடுவோம். ரைட்டு. அடுத்து நீங்க வந்து எப்படி இருக்கணும்? செல்ஃப் கான்பிடன்ஸ் வேணும் நமக்கு எல்லாருக்கும். தன்னம்பிக்கை வேணும் தானே. இப்ப டக்கு டக்குன்னு எதுக்கு நான் புக்கு கொடுக்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த புக்னால ஒன்று எதுக்காக நீங்க நல்லா போல்டா வரணும், நாளைக்கு பெரிய தலைவர்கள் ஆகணும். என்ன நான் உங்களை யாரையுமே மாணவர்களா பார்க்கல, ஒவ்வொருத்தரையும் பெரிய பெரிய தலைவர்களா தான் பாக்குறேன். எத்தனை காமராஜர் இருக்கானோ தெரியல, எத்தனை அப்துல் கலாம் இருக்காங்களோ, எத்தனை கிரண் பேடி இருக்காங்களோ, என்ன அப்புறம் யார் யார் பெரிய இப்ப எத்தனை சிந்து இங்க ஒளிஞ்சிருக்காங்களோ தெரியல. ஒரு நாளைக்கு நீங்க எல்லாம் பெரியவங்களா ஆவீங்க. அப்படிதானே? ரைட், வெரி குட். அப்துல் கலாம் ஆகலாம், எத்தனை பேர்னால ஆகலாம். ஸோ ஒரு தடவை இப்படிதான் ஒரு பையனை பரீட்சை வருதுன்னு அவங்க அப்பா பயமுறுத்திருக்காரு. டே படுறா 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 அப்படின்னு இருக்காரு. பொண்ணு எல்லாரும் போறவங்க வரவங்களா அட்வைஸ், ஐயோ 12th படிக்கிறான், படிக்க வைங்க. என்ன வீட்டுல எல்லாரும் டிவி பார்த்துருக்கீங்க, ஐயோ அவனை சாப்பாடு கொடுங்க, அவனை கவனிங்க அப்படின்னு எல்லாரும் வீட்டோட சேர்ந்து பயமுறுத்திருக்காங்க. அவனுக்கும் பயம் வந்துருச்சு. என்ன பண்ணிட்டான்? படிக்க முடியாது போல இருக்கு. அவங்க அப்பா வாப்பான, அவங்க அப்பா விவசாயி. உடனே கெடுக்கடு என்ன பண்ணாரு? தோட்டத்துக்கு வா, தண்ணி பாய்ச்சோன்னு கூட்டு போயிருந்திருக்காரு. அங்க எள்ளு விதைச்சிருந்திருக்காங்க. எள்ளு தெரியுமா எல்லாத்துக்கும்? எண்ணெய் வித்துக்கள்ல படிச்சிருக்கீங்களா? அந்த எண்ணெய் வித்துக்கள் மாதிரி எள்ளு இருந்து என்ன எடுப்பாங்க? வந்து என்ன பண்ணுச்சு? எள்ளு விதைச்சிருந்திருக்காரு அவங்க அப்பா. எள்ளு வந்து குட்டியூண்டா இருக்கும் தானே, அதனோட வெயிட் பாத்திருக்கீங்களா? மில்லிகிராம் கூட இருக்காது, 1 மில்லிகிராம். அப்படிதானே? எறும்பு சைஸு தான் இருக்கும். அதை போட்டு விதைச்சு உழுது இருந்திருக்காரு. கடை அந்த உழுது விட்டதுல என்ன பண்ணிருக்காரு? அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, இந்த பாருப்பா அடுத்த நாள் கூட்டிட்டு போயிருந்திருக்காரு. 2 நாள் கழிச்சு திரும்பி வாப்பான்னு கையோட கூடி, ஏன்னா அவன் படிக்க பயப்படுறாரு, ஆனா வாப்பான்னு கையோட கூட்டிட்டு போயிட்டாரு. உடனே அங்க பார்த்தா 2 நாள் கழிச்சு அந்த எள் எப்படி வந்திருக்கு? முளைச்சு வந்துருச்சு, செடி வந்துருச்சு, வெளியே வந்துருச்சுல. 1 மில்லிகிராம் கூட இல்லாத ஒரு எள்ளு, இத்தினூண்டு எள்ளு 1 கிலோ மண்ணை தொலைச்சி வெளியே வருது. அப்படிதானே? அது மாதிரி தன்னம்பிக்கை உள்ளவன் கண்டிப்பா எத்தனை தடைகளையும் தாண்டி மிகப்பெரிய மாமனிதனா வருவான். தெரிஞ்சுதா? அது மாதிரி செல்ஃப் கான்பிடன்ஸ் எல்லாருக்கும் இருக்குல்ல. நீங்க எல்லாம் ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். போன தடவை நான் உங்களை எல்லாம் கணிச்சு வச்சுட்டேன் நல்ல பிள்ளைங்க அப்படின்னு. அப்படிதானே? வெரி குட். அடுத்தது இன்னொரு விஷயம், உங்களுக்கு நீங்க எல்லாரும் இம்பாசிபிள் ஒரு வார்த்தையை பார்த்திருப்பீங்க. இம்பாசிபிள் ஸ்பெல்லிங் என்ன இருக்கு? ஆனா நம்ம டிக்ஷனரி அது எப்படி இருக்கணும் தெரியுமா? நம்ம மாத்த போறோம். எப்படி? ஐ இருக்கா? ஐ எம் பக்கத்துல எம் போடுவோமா? பிரிச்சிருவோம். பாசிபிளை மட்டும் தனியா ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. பாசிபிள்னு இருக்குல்ல, அதை கோடு போட்டு தனியா வச்சிடணும். என்ன பண்ணணும் அதுக்கப்புறம்னா, பாசிபிள்ங்கிற வார்த்தையை மட்டும் தனியா வச்சுட்டு, இந்த ஐ இருக்கா, ஐக்கு பக்கத்துல ஒரு சின்ன மேல அப்பாசிட்டிவ் போட்டு அதை எப்படி படிப்போம்? யாரு ஒடிய யாரு சொன்னது? அது எப்படி சொன்னீங்க? I am possible. வெரி குட். என்னால முடியும். இம்பாசிபிள்ங்கிற வார்த்தையே நம்ம டிக்ஷனரியில கிடையாது. வெரி குட். அந்த நம்ம டிக்ஷனரியில இம்பாசிபிளே கிடையாது. அதை I am possible னு மாத்திரலாம். தெரிஞ்சுதா? மாத்திடுவோமா? ரைட். அடுத்து இன்னொரு வேலையும் செய்யலாம். அதுல ஹெச் முன்னாடி ஒரு ஹெச்ங்கிற வேர்டு தெரியுமா? லெட்டர் எல்லாருக்கும் தெரியும் தானே? ஹெச் போட்டா அது எப்படி படிங்க? பாசிபிளை தனியா வச்சுக்கோங்க. இம்பாசிபிள். வெரி குட். என்ன கேர்ள்ஸ் கட்டப்ல பண்றீங்க? இம்பாசிபிள். ஹிம்னு பேர் என்ன தெரியுமா? கடவுள்னு அர்த்தம். ஹிம், வித் ஹிம், கடவுளோட உதவியோட எல்லாமே பாசிபிள். சோ இனிமே நம்ம அகராதியில பாசிபிள் இம்பாசிபிள்ங்கிற வார்த்தையே கிடையாது. இம்பாசிபிள் உங்க டிக்ஷனரியில உண்டா? அத பார்க்கும்போது என்ன நினைக்கணும்? ஐ ஆம் பாசிபிள். இம்பாசிபிள். கடவுளோட உதவியால ஐ ஆம் பாசிபிள். நான் எல்லாத்தையும் சாதிப்பேன், இந்த உலகத்துல எல்லாமே என்னால முடியும் அப்படின்னு நினைப்பீங்களா? சரி, PQRST ஞாபகம் இருக்கா? சொன்னேன், ஞாபகம் இருக்கா? சொல்ல பாப்போம். பி நான் மட்டும் மொழியோட சிறப்பு என்னன்றது சொல்லிடுறேன். தமிழ் கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ். ஆனா படிக்க முடியல. என்ன பண்றது? தமிழ் லிட்ரேச்சர் படிக்க வைக்கல எங்க வீட்டுல. ஆனா எனக்கு தமிழ் மேல ஒரு தீராத காதல். எல்லா லாங்குவேஜ், எத்தனை மொழி இருக்கு உலகத்துல, அத்தனை மொழியிலையும் நம்மளால அத்தனை மொழி இருக்குல்ல, எத்தனையோ மொழிகள் இருக்குல்ல, யாரு எத்தனையோ மொழி இருக்கு நம்மளுடைய இது, எத்தனை ஏகப்பட்ட மொழிகள், ஜெர்மன், ஸ்பானிஷ் எல்லாமே இருக்கு. ஆனா யாராவது அந்த மொழியோட பெயரை தன்னோட பேரை வச்சுக்க முடியுமா? முடியாது. ஆனா நம்ம மட்டும் வச்சுக்க முடியும். தமிழ்ல எப்படி வச்சுக்கலாம்? தமிழரசன், தமிழ்ச்செல்வி. எத்தனை தமிழ்ச்செல்வி? தமிழ்ச்செல்வன் யாரு? தமிழ்ச்செல்வன் தமிழ்ச்செல்வி. தமிழரசி யாரு இருக்கா? தமிழரசி, தமிழ்ச்செல்வி. தமிழ்
செல்வன் தாங்க, தமிழ் செல்வன். இங்க யாரு இருக்கா தமிழ் செல்வி? வாங்க தமிழ் செல்வி யாரு இருந்தா வாங்க. தமிழ் செல்வி சரி ரைட். வேற யாரும்? அவ்வளவுதானா? சரி தமிழ் அன்பு வா வா ஒடியா ஒடியா. உன் பேர் என்னதுன்னா? தமிழ் செல்வன். தமிழ் செல்வனுக்கு கொண்டாடுவீங்க எல்லாருமே? எல்லாருமே கொண்டாடுவோம். எதுக்கு பிறந்தநாள் கொண்டாடுவோம்? அங்க வந்த தலைவர்கள் எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் சொன்ன பதில மட்டும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கை தட்டினாங்களா? அது என்ன பதில் யாருக்கா தெரியும்? என்ன சொன்னாரு? அது சொல்லுங்க. எதுக்கு பர்த்டே கொண்டாடுறோம்? பிறந்த தேதியா? இல்ல இந்த பக்கம் கேர்ள்ஸ் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. கேட்க மாட்டேங்குதா? அச்சோ. எதுக்காக பர்த்டே கொண்டாடுற? பிறந்த நாள் அப்படின்னு ஒண்ணு கொண்டாடுறதுக்கு அர்த்தம் எது கொண்டாடுறோம்? சந்தோஷமா இருக்கிறது. சரி இருக்கட்டும். இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். நேரம் போயிட்டே இருக்கனால சொல்றேன் ஒரு சின்ன விஷயம். ஏற்கனவே நாங்க லேட்டா வந்தோடனே அதனால திரு மகாதேவன் மன்னிப்பு கேட்டார் எங்க சார்பில். இருந்தாலும் ஒரே ஒரு விஷயம், பிறந்த நாள் கொண்டாடுறது யாருக்குமே தெரியாதா? சரி ரைட்டு சொல்லிடுறேன். நானும் சொல்லிடுறேன். அதாவது வந்து நம்ம அம்மா வந்து எப்பவுமே நம்ம அழுதா பொறுக்கவே மாட்டாங்க. நம்ம அழும்போது சிரிச்ச தாய் எப்ப சிரிச்சாங்க? பிறந்த நாள் அன்னைக்கு மட்டும்தான் நீ அழுததை பார்த்து சிரிச்சிருப்பாங்க. மற்ற நேரம் எல்லாரும் உங்க அம்மா எப்படி வருத்தப்பட்டிருப்பாங்க. நீங்க அழுதா உங்க அம்மா வருத்தப்படுவாங்க. அப்படிதானே? உண்மையா இல்லையா? யாருமே எல்லாரும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களா? நீங்க ஏதாவது சேட்டை பண்ணாலும் உங்க அம்மா அடிச்சிட்டாலும் உங்களை தான் வருத்தப்படுவாங்க. அதனால அவர் தான் யார் அதை சொன்ன பதில் சொன்னது யாரு? அப்துல் கலாம். அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பிபிசி இன்டர்வியூல. தெரிஞ்சுதா? சரி. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான் இவ்வளவு அழகா சொன்னார். பிறந்த நாள் கொண்டாட நீங்க என்ன நினைச்சுக்கணும்? அப்துல் கலாமே நினைச்சுக்கணும். நம்ம அம்மா எப்ப நம்ம அழுகிறத பார்த்து சிரிச்சாங்க? ஆமா. அதுக்கு அப்புறம்ல நீங்க அழுகிறத பார்த்து அவங்க சிரிக்கவே மாட்டாங்க, வருத்தம் தான் படுவாங்க. சரியா? ரைட். இப்ப நான் கம்மிங் டு த பாயிண்ட். இப்போ உங்களை யார் இங்க அழைச்சாங்க தெரியுமா? நீங்க எல்லாருமே கனடாக்கு ஏற்கனவே போயிட்டு வந்துட்டீங்க. அவங்க எல்லாரையுமே கனடாக்கு சிஓ மேடம் சொன்னாங்கல்ல, கலையரசி மேடம். நீங்க எல்லாம் கனடாக்கு போறீங்க. எல்லாரும் போயிட்டோம். எல்லாரும் பாத்துட்டாங்க அவங்க எல்லாரையும். இப்ப 2வது வரையும் நம்ம போறோம். தெரிஞ்சுதா? நானுமே தமிழ்நாட்டை தாண்டினதில்லை. இப்ப கனடாக்கு போயிட்டு வந்துட்டு. தெரிஞ்சுதா? இப்போ அவங்க 4 பேர் சொன்னாங்கல்ல, மனு ஆனந்த், சிபி ஆனந்த், வினோத் நாகராஜன், ரூபினி, நவநீத கிருஷ்ணன். அந்த 4 பேருமே ஐபிஎம்ல ஒவ்வொரு வேற பிளேஸ்ல ஒர்க் பண்றாங்க. தெரிஞ்சதா? பெரிய ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதுல மனு சிபிங்கிறது யார் தெரியுமா? என்னுடைய அந்த முருகானந்தம் உங்களுக்கு கொடுத்தாரு இல்லையா, அவருடைய பையன்கள் அவங்க 2 பேருக்கும். தெரிஞ்சுதா? மீன் குஞ்சுக்கு நீண்ட கத்தே தர வேணாம். ஏன்னா அவங்க அப்பாவே ஏற்கனவே நிறைய தெரியாம நிறைய செஞ்சுட்டு இருக்காரு ஸ்கூல்களுக்கு. இது வந்து உங்க ஸ்கூலுக்கு தெரிஞ்சதான் உங்களுக்கு தெரியும். அவர் நிறைய ஸ்கூல்கள்ல தண்ணீர் தொட்டி கட்டி கொடுக்கவும் நிறைய வேலைகள் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தெரியாம வலது கைக்கு கொடுக்கறது, வலது கையால கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு செஞ்சுட்டு இருக்காரு. அதனால அவருடைய பிள்ளைங்க செய்யறதுல எனக்கு ஒண்ணு பெருசா தெரியல. கேளுங்க. மனு ஆனந்த், சிபி ஆனந்த். அவங்க பேர் என்ன தெரியுமா? பெரிய சக்கரவர்த்தியோட மனுநீதி சோழன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனுநீதி சோழன் என்ன பண்ணாரு? நாட்டுக்கு நல்லது எல்லாம் நாட்டுல செய்வாங்க. மனுநீதி சோழன் என்ன கேள்விப்பட்டது இல்லையா? மனுநீதி சோழன் என்ன பண்ணாரு? தன்னுடைய யார் அது? வாங்க. சொல்லு கரெக்டா சொல்லுமா. வாயிற் கடைமணி ஒலித்ததை கேட்டு தன்னோட பசுவின் துயரை தொடைத்தார். அவர்தான் மனுநீதி. தன்னுடைய சொந்த மகனையே தெரியாம அவர் போகும்போது தேர்கால பசு கண்ணுக்குட்டிய ஏற்றி கொண்டுட்டுனால தன்னுடைய மகனையே ஏற்றி கொண்டாரு. அவருடைய பேர் அடுத்து சிபி சக்கரவர்த்தி. சிபி யாரு? சொல்லு. சிபி வந்து ஒரு புறாவுக்காக தன்னோட தோலையை அறுத்து கொடுத்தது. தோலை சரி வந்து அறுத்து என்ன பண்ணா? தன்னோட டெராஸ்ல வச்சாரு. அப்படிப்பட்ட மனு சிபின் 2 பேரையுமே என்ன பண்ணாரு அவங்க அப்பா?
செலக்ட் பண்ணி வச்சாரு. அதுதான் காரணம். அவங்களுமே முழு மனசோட உங்க எல்லாரையும் நல்லா படிச்சு, இப்போ ஒரு மேடம் என்ன சொன்னாங்க, 1000 மனுக்கள் 1000 சிபிகள் வரணும், 1000 வினோத் வரணும், 1000 ரூபினி நவநீத கிருஷ்ணன் வரணும்னு சொன்னாங்களா? ஆமா, எல்லாரையும் உங்களை அப்படிதான் நாங்களும் பாக்குறோம். அதுல அவங்க அந்த ரூபினி நாங்க 2 பேரும் வந்துட்டோம். அவங்க வினோத் சொன்னாங்க, அவங்க இவர் வந்துட்டாரு, அவங்களுடைய அங்கிள் வந்திருக்காங்க. அந்த ரூபினி நவநீத கிருஷ்ணன் ஒரு சின்ன மேட்ரு, தூக்கம் வந்துருச்சு என்ன தம்பி, ஒரு சின்ன மேட்டர் மட்டும் சொல்லிடுறேன். அவங்க நிறைய விஷயம் சொல்ல சொல்லி அனுப்பிச்சிருந்தாங்க, நிறைய இருக்கு என்ன, அதனால உங்க ஆசிரியர்கிட்ட கொடுத்துட்றேன். நாளைக்கு உங்க அசம்பிளியில படிச்சு காமிச்சிருங்க, ரொம்ப நேரம் ஆகுது. அவங்க சொன்னதை நான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன், சரியா? தடம் பதித்து நடப்பவன் மனிதன், தடம் என்னது, தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன். யார் மாமனிதன்? உங்க ஆசிரியர்கள் எல்லாரும் தான், தெரிஞ்சுதா? உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் அவங்க சொன்னதுல சொல்லிடுறேன். தன்னுயிர் தான் அறப்பெற்றான் ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழும் அப்படின்னு என்ன இருக்கும் தெரியுமா? நமக்கு என்ன திறமை இருக்கோ அதை நீங்க வளர்த்து பெரிய ஆளாகணும். இப்ப சிந்து அவங்க எல்லாம் பாத்தீங்கல்ல, அது மாதிரி நீங்களும் ஒரு நாள் பெரிய பெரிய பதக்கங்கள்லாம் வாங்கணும். கண்டிப்பா அவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பதிலாக தான் நாங்க வாழ்த்து வந்திருக்கோம், சரியா? அவங்க மனு ஆனந்த், சிபி ஆனந்த், வினோத் நாகராஜன், ரூபினி இவங்கெல்லாம் வந்து உங்களை வாழ்த்து சொல்லி அடிச்சாங்க. அவங்களுக்கு பதிலாக தான் நாங்க வந்திருக்கோம். இந்த ஃபங்க்ஷன்ல ஏற்பாடு பண்ண ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல உங்களுடைய தலைமை ஆசிரியருக்கும் என்னுடைய அன்பை மதிப்பையும் மரியாதையும் தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் இங்குள்ள பெற்றோர்கள், அமைதியா இருந்த என்னுடைய மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சதீஷ்குமார் சார் ஃபார் கிவிங் an golden opportunity. அவருக்கு நாங்கள் என்ன ஈடே கட்ட முடியாது, ஒரு மிகப்பெரிய நன்றியோ ஒரு சல்யூட்டையும் தெரிவிச்சுக்கிறேன். மனமார்ந்த நன்றியை கரவொலியுடன் தெரிவித்துக் கொள்வோம். நல்ல சத்தமா கிளாப் பண்ணலாமேப்பா. பாட்டுலாம் வந்தா இல்லையா பத்தியா ஆண்டி வாட்டு வைமாடா அது சாவியை